ஒவ்வொரு இறைவனும் பலவிதமான அவதார மூர்த்திகளாக தோன்றி மண்ணையும் விண்ணையும் தேவர்களையும் மனிதர்களையும் காத்து ரட்சித்துள்ளனர். மகாவிஷ்ணு ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் போன்று 10 விதமான அவதாரங்கள் எடுத்த நிலையில் சாஸ்தாவும் 8 அவதாரங்கள் எடுத்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சித்து வருகிறார். அதிசாஸ்தா, பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, கிரதா சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, வித்யா சாஸ்தா, தர்ம சாஸ்தா என 8 விதமான அவதார மூர்த்திகள் உள்ள நிலையில் அனைவரும் அறிந்தது தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் தியான நிலையில் உள்ள மணிகண்டன் அவதாரம் எடுத்து காக்கும் கடவுளாக காட்சியளிக்கும் அவதாரமே. ஆசிரம தர்மப்படி குளத்து புழையில் பாலகனாக பிரம்மச்சாரிய நிலையிலும், ஆரியங்காவில் திருமண கோலத்தில் கிரகஸ்தாசிரம நிலையிலும், அச்சன் கோவிலில் வானப்பிரஸ்த நிலையிலும், சபரிமலையில் சந்நியாசி கோலத்திலும் பகவான் பிரதிஷ்டைப்படுத்தப்பட்டுள்ளார். சாஸ்தாவான ஐயப்பன் மற்ற அவதார தலங்களில் பிரம்மச்சாரியாக கோவில் கொண்டுள்ள நிலையில் ஆரியங்காவில் உயர்ந்த சோலையின் நடுவே திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கேரள மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் கேரள கட்டிடக்கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டாலும் இங்கு சடங்குகளும் பூஜைகளும் தமிழக முறையில் நடத்தப்படுகிறது. மூலஸ்தானத்தில் பார்வதி, லிங்க வடிவில் சிவன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் புஷ்கலாவுடன் ஐயப்பன் காட்சி தருகிறார். நடுவில் பாலகனாக ஐயப்பனும், அவருக்கு இடப்புறம் அம்மனும், வலப்புறம் சிவனும் அமைந்துள்ளனர். பிரம்மச்சாரியாக இருக்கும் ஐயப்பனுக்கு திருமணமாகி இருக்கிறதா என்கிற ஐயப்பாட்டை நீக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாதம் ஐயப்ப சுவாமிக்கும் புஷ்கலை தேவிக்கும் திருமண வைபவங்கள் நடைபெறுகிறது. இந்த திருமண வைபவங்களுக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்ய நிகழ்வுகளில் ஐயப்பனின் திருவிளையாடல்கள் கேட்போரை ஆனந்தப்படுத்துகிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திர துணிகளை நெய்து தரும் பணிகளில் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருந்த காலத்தில் பட்டுசாமி என்பவர் தனது பருவ வயதை அடைந்த தன் மகள் புஷ்கலாவையும் அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டு காட்டுப்பகுதிக்குள் பயணித்து திருவிதாங்கூர் கணவாய் வழியே சென்று அரண்மனையை அடைய திட்டமிட்டிருந்தார். இருள் சூழ்ந்த காட்டு வழியாக நடந்த புஷ்கலை பயத்தில் நடுங்கியதால் வழியில் இருந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயில் பூசாரியின் வீட்டில் தன் மகளை தங்க வைத்து அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் மட்டும் அரண்மனையை நோக்கி பயணம் செய்தார். கோவிலில் வீற்றிருந்த புஷ்கலா சாஸ்தாவுக்கான பூஜைக்கு பூக்களை பறித்து கொடுத்தும், அபிஷேகத்திற்கு நீர் சுமந்தும், கோவிலில் கோலமிட்டும் சேவை செய்த நிலையில் சாஸ்தாவின் மீது காதல் கொண்டாள். சாஸ்தாவை கரம் பிடிக்க விரும்பினாள். மகளை திருப்பி அழைக்க வந்த தந்தை மகளின் நிலை அறிந்து அங்கு வீற்றிருக்கும் சாஸ்தாவின் அருளை புரிந்து தன் மகளை ஐயப்பனுக்கு திருமணம் முடித்ததாக அழிவில்லா வரலாறுகள் கூறுகிறது. ஆரியங்காவில் அன்னதான பிரபுவான தர்மசாஸ்தா பரபிரம்மமும் ஜீவ பிரம்மமும் ஒன்றே என்று தவஞானத்தால் உணர்ந்த புஷ்கலா தேவியின் ஆத்ம பக்தியை மெச்சி அவரை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டதாக ஐதீகம். இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் சாட்சியாக இந்த அற்புதமான ஆரியங்காவில் ஐயப்பன் புஷ்கலா திருமண நிகழ்வு மார்கழி மாதத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் போது மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் குலப்பெண்ணான புஷ்கலைக்கு சீதனம் எடுத்துச் சென்று நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர்.
இந்த வருடம் ஆரியங்காவு தர்மசாஸ்தா புஷ்கலாதேவி திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி அன்று பாண்டி முடிப்பு எனும் நிச்சயதார்த்த வைபவம் நடந்தது. புஷ்கலா தேவி சௌராஷ்டிரா குல தேவி என்பதால் திருமணத்தின் போது நடைபெறுகின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் சௌராஷ்டிர குல முறைப்படியே நடைபெறுகிறது. திருமணத்தின் போது திருவாங்கூர் மன்னர்பிரான் மற்றும் தேவசம் போர்டு உறுப்பினர் சீர்வரிசை கொண்டு வரும் சௌராஷ்டிரா மக்களை சம்பந்தி முறை வைத்து கௌரவிக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண உற்சவம் கடந்த 23ஆம் தேதி மாம்பழத்துறையில் அம்மனின் ஜோதிரூப தரிசன வழிபாட்டுடன் துவங்கிய நிலையில் ஆரியங்காவில் கடந்த 24ஆம் தேதி புஷ்கலை தேவி பகவானோடு ஜோதி ரூபத்தில் ஐக்கியமானார். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் ஊர் மக்கள் பாண்டியன் முடிப்பு பொங்கலா எனும் வைபவத்தை நடத்தினர். தமிழக மக்களும் கேரள மக்களும் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பங்கேற்று தாளப்பொலி ஊர்வலம் எனும் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் மலையாள பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் குழந்தைகள் குருத்தோலை சுகந்த தூப தீப விளக்குகளை ஏந்தியும் பங்கேற்றனர். இந்த திருமண வைபவத்தின் போது சுவாமி காளை வாகன சப்பரத்திலும் அம்பாள் பூங்கோவில் வாகன சப்பரத்திலும் எழுந்தருளி 2 சப்பரங்களும் இணைக்கப்பட்டு மாலை மாற்று வைபவமும் தீபாராதனையும் நடைபெற்றது. அப்போது சௌராஷ்டிர குல சம்பிரதாயப்படி சுவாமி ஐயப்பன் அம்பாள் புஷ்கலை தேவிக்கு திருமாங்கல்யம் அணிவித்து மங்கள குலவைகள் முழங்க பக்தர்கள் சரணகோஷம் எழுப்ப நாதஸ்வர மேளம் முழங்க திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சபரிமலை போல ஐயப்பன் ஆரியங்காவில் மதம் கொண்ட யானையை வீழ்த்தி அதன் மேல் அமர்ந்த கோலத்தில் மதகஜ வாகன ரூபனாக இருபுறமும் பூரணதேவி புஷ்கலை தேவியர் சகிதம் காட்சி தந்து கல்யாண சாஸ்தா என்ற பெயரோடும் அழைக்கப்படுகிறார். உலகில் ஐயப்பனுக்கு திருமணம் நடைபெறும் ஒரே கோவிலாகவும் ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்ட திருமண மேடையும் கேரள முறைப்படி அமைந்த கோயிலில் தமிழக முறைப்படி பூஜைகள் நடத்தப்படும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கும் இந்த புனித தலத்தில் திருமண தடை அனைத்துவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேஷ்குமாருடன் நந்தகுமார்.